வணக்கம். இது உங்களது பேச்சுரிமை சேனல். தொடர்ந்து பேச்சுரிமை சேனலோடு இணைந்திருங்கள். நிச்சயமாக உண்மைக்கு மாறாக பேச மாட்டோம். டைட்டிலுக்கு பொருத்தமாக தான் பேசும். ஏதாவது ஒரு டைட்டிலை போட்டுட்டு உள்ளுக்கு வந்து ஏமாத்துற வேலையெல்லாம் நம்மிடம் இருக்காது. பொழுதுபோக்காக, அதே சமயம் ஒரு செய்தியினுடைய உண்மைத்தன்மையை ஓரளவுக்காவது நாம் சரியாக சொல்லணும், கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்லலாம். அரசியலில் இருந்தால் இந்த மாதிரி நகைச்சுவையெல்லாம் சகித்து கொள்ளத்தான் வேண்டும். ஆகவே நிகழ்ச்சியை பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் திரு தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கி இருக்கிறார். நல்ல வேலை அந்த கட்சி வேலை சார். கட்சி காயலங்கடையில் போட்டு ஈயம்பு தலைக்கு பேரிச்சம்பளம் வாங்கி தின்றிருக்க சூழ்நிலைக்கு போயிருந்த கட்சியை ஒரு சீட்டை கொடுத்து தூக்கி நிறுத்திய, காப்பாற்றிய பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த கட்சியினுடைய லட்சோப லட்சம் தொண்டர்கள் நன்றி சொல்லுகிறார்கள். லட்சோப லட்சம் தொண்டர்கள் இருந்தால் ஏன் காயலங்கடைக்கு போகிறது, ஈயம்பு தலைக்கு பேரிச்சம்பளம் என்று கவுண்டமணி செந்தில் போல ஏன் சொல்ல வேண்டியிருக்கிறதெல்லாம் சிந்திக்கப்படாது. திரு தேவநாதன் யாதவ் நீண்ட அரசியல் பாரம்பரியம் உள்ளவர். எப்படி தெரியுமா? மாயாவதி எப்படியோ ஒரு ரூட் எடுத்து மாயாவதி ஆட்சி நடத்தும் போது நடராஜன் மூலமாக அவர்களுக்கு, அந்த அம்மாவுக்கு, ஊபி மாநில அரசுக்கு, ஊபி அரசுக்கு அப்போது தீயணைப்பு துறைக்கான, அந்த தீயணைப்பு துறைக்கு தேவையான உபகரணங்களை கொள்முதல் செய்து கொடுத்ததிலே பெரும் பங்காற்றியவர், பெரிய சேவை செய்தவர் நம்முடைய தேவநாதன் யாதவ். அவருக்கு மயிலாப்பூரில் ஒரு சிட்பண்ட், மயிலை சிட்பண்ட் அவருடைய கம்பெனி தான். இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கும். ஐயா இருக்கார், வின் டிவி வைத்திருக்கிறார். தேவநாதன் யாதவ், யாதவ மகாசபை. அந்த பக்கம்லாம் போகக்கூடாது, அடித்து திரட்டி விட்டுருவானுங்க. யாதவ மகாசபை. ஆகவே பேரிலே யாதவ் இருக்கிறது. இன்னும் உள்ள எல்லாம் போக வேணாம், இங்கே கல்யாணம் பண்ணாரெல்லாம் வேணாம், பாவம். ஒரு தொகுதியை வாங்கி விட்டார். ஒரு தொகுதி. அந்த கட்சி பேர் என்ன தெரியுமா? இந்திய கல்வி மக்கள் முன்னேற்ற கழகம். அதாவது இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகமா அல்லது இந்திய கல்வி மக்கள் முன்னேற்ற கழகமா? குழப்புதியா கட்சி. இந்திய மக்களின் கல்வி முன்னேற்ற கழகம்னா கொஞ்சம் புரியுது. இந்திய கல்வி மக்கள் முன்னேற்ற கழகம்னா ஒண்ணுமே புரியல. அதை முதல்ல அவர் தெளிவுபடுத்துறாருல. ரெண்டு விதமாக அந்த கட்சி பெயர் அவரே சொல்லிக்கிறார், வேற யாரும் சொல்றதில்ல. அதனால் தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு ஒரு தொகுதியை இன்றைய ஒதுக்கி பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறது. ஏன்னா தொகுதி வாங்கிருங்கன்னு ரொம்ப கெஞ்சுறாங்க, படுத்தி எடுத்துறாங்க. ஏதோ கூப்பிட்ட ஒரு மரியாதைக்கு டிடிவி எல்லாம் போய் அந்த பிரதமருடைய மேடையில் கலந்துக்கிட்டு வந்துட்டாரு. அப்புறம் டிடிவி செல்ல இன்னொரு தட்டை கொடுத்துட்டாரு. அண்ணாமலையும் கூப்பிட்டு பார்த்தாராம், அண்ணன் பிஸியாக இருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் மறுபடியும் ஒரு வழியாக ஃபோனில் வந்து ரொம்ப தொடர்ந்து நச்சரிக்கவும், சரி ஒரு தொகுதியை கொடுங்கப்பா, நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலையுடைய கணக்கு வேற, 4-5 தொகுதிகளை தலையிலே கட்டிவிட்டு கறந்து விடலாம் என்று நினைத்தார். அவர், அதாவது தென்னாலிராமனுக்கும் திருவாண்டியுத்தனுக்கும் உள்ள ஒரு போட்டி மாதிரி, ஒரு தொகுதி போதும், அதற்கு மேல் வேண்டாம் என்று டிடிவி சொல்லிவிட்டார். டிடிவி எல்லாம் சாதாரண ஆள் இல்லைங்க, பெரிய அனுபவம் உள்ள ஆள் டிடிவி. நான் உண்மைக்கு சொல்கிறேன். ஏன்னா அந்த வட சென்னையில் நின்று அவர் வெற்றி பெறும்போது குக்கர் சின்னத்தில் நின்றார். முதல்ல தொப்பி சின்னத்தில் நிற்கும் போது அதிமுக அவருக்கு சப்போர்ட் பண்ணியது. அதன் பிறகு 2வது தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டு மீண்டும் போட்டியிடுகின்ற பொழுது நிலைமை தலைகீழாக மாறி டிடிவி தினகரன் அவர் வந்து இதுல சுயேட்சையாக குக்கர் சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறாரு. திமுகவுக்கு டெபாசிட் போகுது. அதிமுக அவங்க எல்லாருமே டெபாசிட் வாங்கலைன்னு நினைக்கிறேன். அந்த தொகுதியில் அதிமுக டெபாசிட் வாங்கியது, திமுக டெபாசிட் தான் போனது. ஒரு பத்திரிகையாளர் நின்றார்.
அவ்வளவு பிரமாதமாக அந்த தேர்தலை நடத்தி வெற்றி வாகை சூடிய தினகரன் இன்றைக்கு பாருங்க நொண்டி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு தொகுதி போதுங்க அப்படி என்ற சூழ்நிலைக்கு வந்து விட்டார் என்றால், செல்லாத நோட்டு பணம் மதிப்பிழப்பு பண்ணாங்கல்ல, அதுலேயே நிறைய பாதிக்கப்பட்டாங்க அவங்க. எப்படியோ பல விதங்களில் லாக்காகி இருக்கிறார்கள். அந்த தேர்தலை அவர்கள் வென்றது பணத்தின் மூலம்தான். அது வெள்ளிடை மலை, உள்ளங்கை நெல்லிக்கனி, ஒரு போஸ்ட் கார்டில் அந்த எழுதி கொடுத்த ஒரு போஸ்ட் கார்டில் அந்த போஸ்ட் கார்டை கொண்டாந்து கொடுத்தா 2000 ரூபா அப்படிங்கிற 20,000 ரூபா என்னவோ தர்றதா சொல்லி தான் ஓட்டு வாங்கினாங்க. அவ்வளவு சிறப்பாக அந்த தொகுதியில் எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் காலி செய்து வெற்றி பெற்ற தினகரனே இன்றைக்கு ஒரு தொகுதி போதும்னு சொல்லிட்டாரு. அதனால் அண்ணாமலையால் அங்கே ரொம்ப பேர்க்க முடியாது. அடுத்து பரவாயில்ல, அதனால் என்ன, ஏசி சண்முகம் இருக்கிறார், இன்னும் புரவலர்களாக இருக்கின்ற நம்ம வேந்தர் இருக்கார், பச்சைமுத்து பாரிவேந்தர். ஓபிஎஸ் முடிஞ்ச அளவு ஓபிஎஸ்ஐ கன்வின்ஸ் பண்ணுவார். இதுதான் இன்றைய செய்தி. இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால், தேவநாதன் யாதவ் கட்சி காயலங்கடைக்கு போயிருக்க வேண்டியது இனிமேலும் தேராது. போட்டுட்டு பேரிச்சு மூலம் வாங்கி திங்கலாம்னு இருந்த கட்சிக்கு ஒரு தொகுதியை கொடுத்து பாரதிய ஜனதா கட்சி காப்பாற்றி விட்டது. கிடைக்கின்ற கட்சியில எல்லாம் சாப்பிட்டு முழுங்கி ஜீரணிக்கிற கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. இப்போ என்னமோ நல்லா புல்லு தலையெல்லாம் வெட்டி போடுறாங்க, கொழுக்க வச்சு வெட்டி சுவாகா பண்ணிட வேண்டியது. இதில் அந்த கட்சியை சேர்க்கிறதுல என்ன இதாக, ஒரு எண்ணிக்கை கணக்கு அவ்வளவுதான், வேற அதில் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. எண்ணிக்கை கணக்கு எல்லாரும் இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு பாரதிய ஜனதா ஒரு பெரிய கூட்டணியை வைத்திருக்கின்றது என்ற ஒரு இமேஜ் தான். ஜான் பாண்டியனுக்கு ஒரு தொகுதி. ஜான் பாண்டியன் அவர் பட்டியலை விட்டு வெளியேறணும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் அவர் தனித்தொகுதியில் நின்றால் பல்வேறு கேள்விகள் வரும். நீங்கள் தான் பட்டியலை விட்டு போறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு தனித்தொகுதியில் போய் நிற்கிறீங்க என்று கேட்கலாம். அந்த கேள்விகள் எல்லாம் ஜான் பாண்டியனுக்கு எந்த தொகுதி என்பது இன்று முடிவாகிவிடும். அநேகமாக தென்காசி தொகுதி. தென்காசியிலே கிருஷ்ணசாமியும் போட்டியிடுவார். நல்லா இருக்கும். அரசியல் எதிரியான ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் ஒரே தொகுதியில் போட்டியிட்டால் தென்காசியில் ரொம்ப நல்லா இருக்கும், வேடிக்கை பார்க்கலாம். என்ன அவங்களுக்குள்ள மோதிக்கணும். போட்டி என்பது அஇஅதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்று ஆகிவிட்டது. நிலைமை மாறுது பாருங்க, அப்படியே அப்பட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அஇஅதிமுக அற்புதமான ஒரு அஇஅதிமுக தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அதனுடைய பொதுச் செயலாளர் தன்னுடைய வேட்பாளர்களை 16 தொகுதிக்கு அறிவித்திருக்கிறார். சில தொகுதியெல்லாம் திமுகவை தண்ணி குடிக்க வைப்பாங்க சார், சாதாரண இல்லை. எடப்பாடியார் மிக கச்சிதமாக வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார். அதை பற்றி திமுக காங்கிரஸ் கூட்டணியினுடைய வேட்பாளர் இறுதி பட்டியல் வந்த பிறகு அதுக்குள்ள நுழையலாம். இப்போது போற போக்கிலே அதை பேசிவிட்டு போக வேண்டாம். ஏனென்றால் எடப்பாடியார் மிக சாதுரியமாக சில வேலைகளை செய்திருக்கிறார். அவருடைய வேட்பாளர் பட்டியலில் ரொம்ப டஃப்பான கேண்டிடேட்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. திமுக நேர்களத்தில் அவர்கள் இரு அணியும் மோதுகின்ற போது எல்லாம் மற்றவங்கெல்லாம் காணாமல் போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. தம்பி சீமான் அவர்களுடைய கட்சி இன்று அல்லது நாளை வேட்பாளர்களை அறிவிப்பார்கள். இந்த அளவிலே இன்றைக்கு ஒரு கட்சி காயலங்கடைக்கு போயிருக்க வேண்டியது காப்பாற்றப்பட்டிருக்கிறது. நாளைக்கு யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி என்பதை பாரதிய ஜனதா முடிவு செய்து அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய அடுத்த நாடகத்தை தொடரட்டும். அண்ணா சீன் முடிஞ்சிச்சு, ஒரு சீன், அடுத்த சீனை ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். பப்பூன் டான்ஸ் காமிக் இவங்கெல்லாம் யாரு என்னங்கிறத முன்னாடியே எதிர்பார்த்து ஆவலோடு மேடையின் முன்பு அமர்ந்திருக்கின்ற அரசியல் மேடையை உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்ற லட்சோபலட்சம் தமிழர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலோடு இணைந்திருங்கள். சூடான அரசியல் செய்திகள், சூடான கட்சி தாவல்கள், அந்தர்பல்டிகள் இவையெல்லாம் அடுத்தடுத்து அரங்கேறும். பாமக எந்தெந்த தொகுதிகள் பெறுகிறது, அங்கேயெல்லாம் என்னென்ன கள நிலவரம் என்பதையும் நாம் விரிவாக அலசுவோம். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.